அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சிடுறேன். இது மாதிரி பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கேன். எல்லாரையும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்களும் எங்களை ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்பிங் வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருப்போம். நம்ம அது பண்ணிவிட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம கார்த்திகா அக்கா வீட்டுக்கு தான் போனோங்க. நம்ம கார்த்திகா சேனல் கார்த்திகா அக்கா வீட்டில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சைடில் நம்ம அம்மா ஹேமாமா வீட்டுக்கு நம்ம போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ். நீங்கள் கேட்பீங்க கார்த்திகா அக்கா வீட்டுக்கு போனீங்க ஹேமாமா வீட்டுக்கு போகலான்னு கேட்பீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கல்யாண விலாக் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அக்காவும் போட்டாங்க, அம்மாவும் போட்டாங்க. நான் என்னென்னா எப்போவுமே அம்மா சொல்லுவாங்க வீடியோவே எடுக்க மாட்டியா குளோரி எல்லாமே கேட்பாங்க. அக்கா கூட கேட்பாங்க. நான் எங்கே போனாலுமே ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு பர்சனலாக இருக்கிறதுனால நான் அந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாம் தான் எடுத்தாங்க. அவங்க எப்போ எடுத்தாங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் அழகாக எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த வியூ நம்ம அக்கா சேனலில் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. வீடியோவில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அக்கா வீடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பால்கனி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது நம்மளுக்கு டிவி தேவையில்லை, மொபைல் தேவையில்லை. நம்ம அழகாக அந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு நம்ம சூப்பராக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சாரியில் தான் போயிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அப்புறமா அக்கா என்ன பண்ணாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஹேர் ஸ்டைலெல்லாம் அக்கா தான் பண்ணி விட்டாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் போகலான்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். சர்வின் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏலேதோசுடான்னு வருவாங்களே அது மாதிரி எங்களுக்கு சர்வின் எங்களுடைய குட்டி தம்பி அவ்வளோ அக்கறையாக பாசமாக பார்த்துப்பாங்க. மாலில் கூட என் கையில் இந்த பேக்கெல்லாம் வாங்கி அவன் தான் வச்சுக்கிட்டான். குளோரி ஆண்டி கொடுங்க நாங்கள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சுப்பான். அது மாதிரி அவன் ஒரு என்ன சொல்ல நம்மளே கவனிச்சுப்பான் சர்வின். அப்படி தான் சர்வின் ஒரு சூப்பரான குட்டி பையன். இப்போ பார்த்திங்கன்னா அக்கா ஒரு ஸ்வீட் வச்சுருக்காங்க. அது என்ன ஸ்வீட்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். அக்கா பேர் சொன்னாங்க ஆனால் நாங்கள் மறந்துட்டோம். அதுக்கு அடுத்தது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அக்கா வீட்டுக்கு வாங்கன்ட்டு அக்கா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்களால் போகவே முடியாது. அதுக்கான சூழ்நிலை இப்போ தான் அமைஞ்சிச்சு. நம்ம ஜோசப்புக்கு கல்யாணனால பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நம்ம போயிருந்தோம். அக்கா வாங்கியிருந்த புது காரில் ஒரு சூப்பரான ரைடு அக்கா தான் ஓட்டினாங்க. நாங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். மேலே அந்த காருக்கு மேலே ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஓப்பனில் நின்றுட்டு ஆனெல்லாம் ரொம்ப கத்திட்டு எல்லாம் போனோம். அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நான்லாம் சரியான கற்றுனேன் மேலே. அப்போ சாம் எடுக்கலை, அதுதான் உண்மை. அக்கா வேறு லெவலில் கார் ஓட்டுறாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி ரொம்ப டைம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். என்ன ஆயிடுச்சுன்னா எப்போவுமே ஒரு இன்விடேஷன் வைக்க போகும்போது நம்ம ஒரு டைம் சொல்லுவோம். ஆனால் அந்த டைம் மீறி தான் நம்ம போவோம். ஏன்னா வீடெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாதுல்ல. அது மாதிரி நாங்கள் அக்கா சொன்ன டைமுக்கு கழித்து ஒரு 3 ஹவர் லேட்டாக தான் போனோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மால் வந்துடும். இது பார்த்திங்கன்னா மெரினா மால். சர்வின் செம்ம அட்டகாசம். மாலில் அக்காவை அக்காவுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே மீட் பண்ண வந்திருந்தாங்க கார்த்திகா சேனல் ஃபேமிலியிலேருந்து. அதனால் சர்வின் நாங்கள் 3 பேருமே தனியாக எங்கள் வார்டுக்கு விளாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அங்கேயே வச்சுட்டு நல்லா இந்த மால் கொஞ்சம் என்ன சொல்லலாம், அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ விஆர் மால்னால் எப்போ பார்த்தாலும் ஆள் அதிகமாக இருப்பாங்க. இங்கே என்ன சொல்லலாம், அவ்வளோ கூட்டம் எனக்கு தெரியல. அதனால நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சர்வின் டான்ஸ் கற்றுக்கிட்டுருக்கான், குழந்தை டான்ஸ். இது பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் எல்லாம் நாங்களாம் ஆடிக்கிட்டு நல்லா நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸ்டெப் இப்படியெல்லாம் போடு சர்வின்மா. நான் அது மாதிரிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்புறமா அக்கா பஞ்சு மிட்டாய் வாங்கியிருந்தாங்க. அப்புறமா பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்பவுமே ஒரு பெஸ்ட்டு உதாரணத்துக்கு நல்லா நான் பார்த்ததுலேருந்து எப்போவுமே தன்மை மாறாது பார்த்திங்களா. அண்ணாவும் அக்காவும் எப்பவுமே ரியலாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய பாண்டிங் சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படியெல்லாம் ஒரு ரூல் கிடையாது. ரொம்ப கேஷுவலாக சூப்பராக இருப்பாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நீங்கள் எங்கே போகிறீங்க? சென்னை
சென்னைக்கா? சென்னைக்கா போறீங்க? அப்படியா? ட்ரெயின்லையா? இந்த ட்ரெயின்லையா? அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மால்குள்ளேயே ஒரு குட்டி ட்ரெயின் போகும் பார்த்திங்களா, அந்த ட்ரெயினில் நாங்கள்லாம் ஏறிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து பெரியவங்களெல்லாம் விடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா நானும் அக்காவும் பேக்கில் இருந்தோம், சாமும் சர்வினும் முன்னாடி இருந்தாங்க. இதில் வந்து ஒரு காமெடி என்னென்னா, எதிரில் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் வந்து பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்களா, அவன் பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துட்டே இருந்தான். இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அழகாக இருக்கால வீடியோ வந்து சாம் எடுத்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக தான் தெரியும், இந்த விஜய் டிவியில் வந்து ஈரமான ரோஜா அதில் வந்து 2 ஹீரோ இருப்பாங்க போல். அதில் ஒரு ஹீரோ வந்து இந்த அண்ணா நான் பார்த்துருக்கேன். இந்த எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணில் இந்த ப்ரோமோ அது இதுன்னு வரும், நம்ம டிவியில் பார்த்தாலே தெரியும். அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். அந்த அண்ணா அங்கே இருந்தாங்க. அவங்க நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க நல்லா பேசுனாங்க. என்ன சொல்ல, ஒரு ஆக்டர்ன்ட்டு ரொம்ப சீனெல்லாம் போடாமல் அந்த அண்ணா ரொம்ப நேச்சுரலாக பேசுனாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் அப்புறமா அவங்களுடைய பையன் எல்லாரையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். எனக்கு அவர் பேர் தெரியாது, கமெண்ட் வந்து பண்ணுங்க அவர் யாருன்ட்டு. அப்புறமா நானும் சர்வினும் செம்மையாக சுற்றிட்டு இருந்தோம். ஆண்டி நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னா, நானும் வேறு சுற்றி காட்டுறான் போல் மால் நினச்சி. அப்புறமா சர்வின் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்கள் டான்ஸ், இது வந்து சர்வினுக்கு நான் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதான் ஆடிட்டுருக்கான். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சர்வினுக்கு வந்து நாங்கள் கேட்டோம், எங்களை ஞாபகம் இருக்கான்னு கேட்டோம். அவன் சொன்னான் ஞாபகம் இருக்கே. போனோடனே அவன் பேர் சொன்னான், சொல்லி ஞாபகம் வச்சுருந்தான். நீங்கள் வந்து அதெல்லாம் என்னன்னா அக்காவுடைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விலாகெல்லாம். இது ஃபுல்லாகவே சாம் அப்பப்போ எடுத்து கிளிப்பிங் தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் வந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதனால லைட்டாக தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரியான இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா எத்தனைனா 3 மணி 3:09 கரெக்டாக. நடுஜாமமா இது இல்லைல்ல, கரெக்டாக 3:09 ஆகுது. நாங்கள் இப்போ என்னன்னா ஒரு இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வேலை விஷயமாக போயிட்டு வந்தோம், பர்சனல் ஒர்க். அதை முடிச்சுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். சரியான இருட்டாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். என்னமோ வருது, என்னது அது நாயா? பயங்கரமா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்கு. எப்பவுமே 3 மணி 4 மணிக்கு அது பக்கத்துலேயே எங்கேயாவது போவோம். நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்ணும்போது 3 பேர்கிட்ட போவோம். தைரியமாக இருக்கும். இப்போ 2 பேருக்கு தான் போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் அடி இருக்கு. அளவாலும் இதாக போயிடலாம். எங்க லாரி வருது. கண்ணு தெரியுதாங்க அவங்களுக்கு? எனக்கு கண்ணு தெரில. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து பர்சனல் ஒர்க்குக்காக போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை முடிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டப்லேயே நான் இல்லை. ஆனால் சாம் வந்து எடுத்து வச்சதுனால ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு ஞாபகங்கள் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேரேஜ் விலாக் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு இருக்கிறாங்க சாம் எடிட் பண்ணி. ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை எங்களுக்கு, அதனால தான் எங்களால் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியல. கல்யாணத்துக்கு இப்போ ஹேமம்மா வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்த்திகா அக்கா வந்துட்டாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லாமே அவங்க சேனல் அம்மாவும் அக்காவும் வீடியோ போட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அதெல்லாம் நம்ம வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம். நிறைய பேர் கவனிக்க வர முடியாமல் போச்சு. அதுக்கடுத்தது நிறைய வீடியோ பெண்டிங் இருக்குதுங்க. நம்ம சுமித்ரா மலேசியாவிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட எடுத்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து கௌதம் வாசுதேவன் மேனன் டேரக்டர், அவரை வந்து மீட் பண்ணோம். நான் அது ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு புது வேறு யாரை நம்புவேன், உம்மை விடனா வேறு யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை